வீட்டுல கண்ணகிக்கு பிறந்தவன் தான் இருக்கணும். தப்புன்னு தெரிஞ்சா டப்புன்னு அடிக்கணும். வணக்கம் நண்பா, நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எம்ஆர்எஸ் டெக். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ரெலிக்கல் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப்போட இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கேலரியை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் செட் பண்ணுற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஏ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டு உங்கள் சாங்கோட ஃபர்ஸ்ட் லிரிக் வேர்டை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. அந்த லிரிக் வேர்டை உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் வரும், அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள ஃபாண்ட்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க பிக்சல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஷேடோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஸ்டோக்ஸ் ஆப்ஷன் போயிட்டு ஸ்டோக்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்த ஷேப்பை நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஷேப்போட கலரை க்ரீனாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கிற லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் செகண்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்து வச்சுருங்க. ப்ளஸுக்கு பக்கத்தில் இருக்கிற சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவஸ் இமேஜ் கொடுத்துக்கோங்க. அல்ட்ராவில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேவே கேலரி கொடுத்துருங்க. லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். க்ரீன் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்த ரிலீக்ஸ் வேர்டோட இமேஜை எடிட் பண்ண போகிறோம். எதுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்டை ஹைட் பண்ணனா அப்போ தான் அடுத்த ரிலீக்ஸ் வேர்டை கரெக்டாக எடிட் பண்ண முடியும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற வேர்டை இரேஸ் பண்ணிவிட்டு உங்கள் செகண்ட் ரிலீக்ஸ் வேர்டை டைப் பண்ணி ஓகே கொடுங்க. இந்த ரிலீக்ஸ் வேர்டை உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப அந்த லேயர் சிம்பிளை கிளிக் பண்ணி க்ரீனை ஹைட்லேருந்து எடுத்துருங்க. திரும்ப அந்த இமேஜை பழைய ப்ராசஸ்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ப்ராசஸில் உங்களோட ஃபுல் சாங்குக்கும் ரிலீக்ஸை எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா இமேஜையும். உங்கள் ஃபோனில் உள்ள கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மீடியா ஃபைல் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க இமேஜை கரெக்டாக உங்கள் சாங்குக்கு தகுந்த மாதிரி ஆர்டராக செலக்ட் பண்ணுங்கள். சென்ட்ரல் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எஃபெக்ட்ஸ் காட்டும். அதில் நான் செலக்ட் பண்ணுற எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த எஃபெக்ட் உங்கள்கிட்ட இல்லைனா கெட் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பாக்ஸையும் செலக்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ண எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சாங்கை எடிட் பண்ணணுமோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க.
சாங்கை ப்ளே பண்ணி அந்த ரிலீக்ஸ் இமேஜை உங்கள் சாங்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாங் அந்த லைன் வரும்போது இமேஜ்லேயும் அந்த லைனோட டெக்ஸ்ட் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க அந்த வீடியோவை. திரும்ப ஒரு புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு மீடியா ஃபைல் போய்ட்டு நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இழுத்து விட்டுக்கோங்க. லேயர் போய்ட்டு இமேஜ் போய்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் போய்ட்டு நான் பண்ணுற மாதிரியே உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்னாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய் பாய்.